சலூன் கடை நடத்தி வரும் விஜய் சேதுபதி. அவர் பாசமாக வளர்க்கும் மகளுக்காக எதையும் செய்யும் அப்பாவாக இயல்பான கேரக்டரில் நடித்திருக்கும் விஜய் சேதுபதி. ஒரு நாள் தன் குப்பை தொட்டி காணவில்லை என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லும் ஹீரோ. அதை கண்டு கேலி செய்யும் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள காவலர்கள். அதை கண்டுகொள்ளாமல் அவர் அங்கேயே இருந்து, உங்களுக்கு இவ்வளவு பணம் தருகிறேன், நீங்கள் என் குப்பை தொட்டியை கண்டுபிடிக்குமாறு சொல்கிறார். உடனே போலீஸ் குப்பை தொட்டியில் பணம் இருக்கிறதா, நகை இருக்கிறதா, இல்லை குப்பை தொட்டி தங்கமா என கேள்வி கேட்க, என் மகளை விபத்திலிருந்து காப்பாற்றியது அந்த குப்பை தொட்டி தான். எனக்கு அந்த குப்பை தொட்டி வீட்டில் ஒரு ஆள், எனவே எனக்கு குப்பை தொட்டி வேண்டும் என சொல்லும் ஹீரோ. குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கும் பொழுது அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை போலீஸ் கண்டுபிடிக்கும் போது, அதன் பின் பகலில் எலக்ட்ரிக்கல் கடையும் இரவில் கொள்ளையடிக்கும் மர்ம கும்பலான அனுராக் காஷ்யப் என்ற வில்லன் மாட்டிக்கொள்கிறான். இந்த வில்லன் தனது வீட்டில் என்ன செய்தான், அவனை எப்படி பழிவாங்குகிறான் ஹீரோ என்பதை வித்தியாசமான முறையில் மிகவும் அழுத்தமாக சொல்லும் கதைக்களம்தான் இந்த மகாராஜா திரைப்படம். இந்த படத்தில் அடுத்தடுத்து என்ன என்பதை கணிக்க முடியாமல் மிகவும் சஸ்பென்ஸாக சொல்லியிருப்பார் படத்தின் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன். படம் அனைத்து தரப்பு ரசிகர்களை கவர்ந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. இந்திய மார்க்கெட் இல்லாமல் உலக மார்க்கெட் அளவுக்கு சக்கை போட்டு வெற்றியடைந்த திரைப்படம் இந்த மகாராஜா திரைப்படம். இந்த படத்தின் மொத்த வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டே 1 தமிழில் 4,28,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 29 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 47 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,40,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,97,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 8,58,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன்ன்றது விஜய் சேதுபதி கேரியர்லேயே ஃபஸ்ட் டே இவ்வளோ தூரம் கலெக்ஷன் பண்ணது இந்த மகாராஜா திரைப்படம் தான். டே 2 தமிழில் 4,80,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 32 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 58 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2,45,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2,75,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11,10,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 2க்கும் டே 1க்கும் கம்பேர் பண்ணும்போது அப்படியே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டே 3 தமிழில் 5,42,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 25 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 46 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,90,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2,25,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 10,43,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 3 வரைக்குமே நல்ல கலெக்ஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. டே 4 தமிழில் 2,80,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 19 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 24 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 90 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,40,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5,68,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5 தமிழில் 2,20,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 16 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 38 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 60 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,05,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,48,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5 எல்லாமே கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. டே 6 தமிழில் 2,60,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 28 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 45 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 62 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 90 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,94,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓவர்சீஸ்லேயும் கொஞ்சம் நல்லா ட்ராப் ஆகிருக்கு. டே 7 தமிழில் 1,90,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 22 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 19 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு.
ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 56 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 8 தமிழில் வந்து 1 கோடியே 98 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 39 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 31 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 57 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 9 தமிழில் 3 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 42 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 9 கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டே 10 தமிழில் 3 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 7 கோடியே 68 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 11 தமிழில் 1 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 34 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 42 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 23 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அந்த 3 கோடியை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்குது. டே 12 தமிழில் 1 கோடியே 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 33 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 58 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 13 தமிழில் 1 கோடியே 88 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 31 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 32 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 37 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 14 தமிழில் 1 கோடியே 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 48 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 15 தமிழில் 1 கோடியே 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. தமிழில் மட்டும்தான் அப்படியே இந்த ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. மீதி எல்லா ரீஜியன்லேயுமே வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் தமிழில் தான் ஹையஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. டே 16 தமிழில் 1 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 16 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 17 தமிழில் 1 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 21 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 21 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 66 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 18 தமிழில் 1 கோடியே 63 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 17 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 12 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 19 தமிழில் 1 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 13 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 19 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 14 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 32 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 20 தமிழில் 1 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 11 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 12 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 16 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 9 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் அந்த 2 to 3 கோடியே மெயின்டைன் பண்ணி 20 நாள் வரைக்குமே வந்து போயிருக்கு.
உண்மையாலுமே பரவாயில்ல. டே 21 தமிழில் 1,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 13,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 18,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அந்த 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அந்த 2 கோடியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. டே 22 தமிழில் 58,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 11,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 16,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,01,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 22வது நாள் தான் தமிழில் வந்து அந்த 1 கோடிக்கு கம்மியாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 23 தமிழில் வந்து 86,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 7,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 9,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,25,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டே 24 தமிழில் 1,05,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 7,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 6,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 14,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,42,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டே 24 டே 25 தமிழில் 30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 39 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அந்த 25வது நாள் தான் ட்ராப் ஆகிருக்கு. ஓரளவுக்கு அப்படியே அந்த 25 நாளுமே வந்து அந்த நல்ல விமர்சனங்கள் வந்தனால அது அப்படியே வந்து அந்த கலெக்ஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம லைஃப் டைம் கலெக்ஷனை பார்த்துருவோம். தமிழில் வந்து 55 கோடியே 30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5 கோடியே 89,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7 கோடியே 38,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 84,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 21 கோடியே 30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 105 கோடியே 61,00,000 வசூல் பண்ணியிருக்கு. விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து சைனாலேயும் வந்து இந்த படம் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணி 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதோட கலெக்ஷனையும் நம்ம பார்த்துருவோம். இது வந்து சைனா கலெக்ஷன். ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 கோடியே 75,00,000 வசூல் பண்ணியிருக்கு. செகண்ட் வீக்கில் வந்து 34 கோடியே 65,00,000 வசூல் பண்ணியிருக்கு. தேர்ட் வீக்கில் வந்து 16 கோடியே 25,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஃபோர்த் வீக்கெண்டில் வந்து 8 கோடியே 90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 105 கோடியே 55,00,000 வசூல் பண்ணியிருக்கு. சைனாவில் வந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ண திரைப்படம். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் மார்க்கெட்டை உலக சினிமாவிற்கு எடுத்து சென்ற திரைப்படத்தில் மகாராஜா திரைப்படத்திற்கும் பெரிய பங்கு உண்டு. தொடர் தோல்வியை கொடுத்து கொண்டிருந்த விஜய் சேதுபதிக்கு அவருடைய 50வது படம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது கூடுதல் சிறப்பு. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன்கோ சேனலை.